ஃபுட் ரிவ்யூ அப்படின்னாலுமே அது பிரியாணி தாங்க இருக்கும். பிரியாணி குறை சொல்ல விரும்பல. அது ஒரு ஓவர் ஹைப்டான ஃபுட்டு. பட் பொங்கல் அப்படின்றது ஒரு தரமான ஃபுட்டு, ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டும் கூட. பிரியாணி எப்படி சொல்லி சொல்லி ஹைப் பண்ணாங்களோ, அதே மாதிரி நம்ம பொங்கல் ஹைப் பண்ணுறோம். சரி, இப்போ பொங்கல் சாப்பிட நாம வந்த பிளேஸ் தான் சரவணா பவன். என்ன இங்கே கூட்டமே இல்லை? அதான் ஃபஸ்ட்டு கஸ்டமரோ? சரி, ரொம்ப நாள் ஆச்சு இங்கே சரவணா பவன் வந்து. சரவணா பவன் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான இன்டர்நேஷ்னல் பிரான்ச்சஸ் கொண்ட ஒரு ஹோட்டல். சரி, இவங்ககிட்ட பொங்கல் தரமாக இருக்குமேன்னு தான் இங்கே வந்தோம். பொங்கல் வந்தாச்சு. பார்க்கவே டெம்டிங்காக இருக்குது. பட் சூடாக இல்லை. வந்த டைம் 11 மணி, அதனால் கூட சூடு இல்லாமல் இருக்கலாம்னு நினைக்கிறேன். பொங்கல் அண்ட் தேங்காய் சட்னி அது ஒரு சரியான காம்போங்க. அதை யார் கண்டுபிடிச்சான்னு தெரில. அதே மாதிரி பொங்கல் அண்ட் வடை அதுவுமே சரியான காம்போ. அதுவுமே யார் கண்டுபிடிச்சான்னு தெரில. இந்த காம்பினேஷன்ஸை கண்டுபிடிக்கிறவன் எவனே தெரியல. அதை ட்ரெண்ட் ஆக்கி விட்டுறானுங்க. அது பல காலமாகவே அப்படி தான் இருக்குது. இந்த பொங்கல் நல்ல கன்சிஸ்டன்சியோடு இருந்துச்சுங்க. சில இடத்துலலாம் லூஸாக கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி இல்லை. அண்ட் இதில் கீ ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சுங்க. கலப்படம் இல்லாத கீன்னு நினைக்கிறேன். அண்ட் இதில் மிளகு போட்டிருந்தாங்க அண்ட் பெருங்காயமும் சேர்த்துருந்தாங்க. அதனால தான் இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு சொன்னேன். சாப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவே இருந்துச்சுங்க. மேபி அது கீயால் கூட இருக்கலாம். ஸோ அதனால் எனக்கு இந்த பொங்கலுடைய குவான்டிட்டி சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. ஓகே, சாப்பிட்டாச்சு. பில்லும் வந்துருச்சு. ஓ மை காட், 138 ரூபா அப்படின்னு ஷாக் ஆகிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா தெரிஞ்சு தான் வந்தோம், சரவணா பவன் காஸ்ட்லி, பட் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி தரமாக இருந்துச்சு. இது மாதிரி நல்ல நல்ல ஹோட்டல்ஸ்லேருந்து பொங்கல் ரிவ்யூ போட போகிறோம். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.